அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகிழ்வோர் மன்றத்தின் 83வது மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய வி.எம். பாண்டியராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற விளாத்திகுளம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய இளநிலை பொறியாளர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தன்னம்பிக்கை பேச்சாளர் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. மீண்டும் ஒருமுறை வரவேற்புரை சொல்லுமாறு இந்நிகழ்விற்கு மதுரையிலிருந்து நமது அழைப்பை ஏற்று நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளர், அது மட்டுமல்ல மதுரை மீனாட்சி மிஷனுடைய மேலாளரும் திரு வி.எம். பாண்டியராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுடன் வந்திருக்கின்ற அவர்களுடைய நண்பர்களையும் மனமாற வருக வருக என வரவேற்கிறோம். முன்னிலை வகித்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்கள் 92ஆம் ஆண்டிலிருந்து பத்திரிகை துறையிலே தன் கவிதைகளாலும் சிறு கதைகளாலும் எழுத்துலகத்தை ஆண்டு கொண்டு வருகின்றவர். 92ஆம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியிலே அவருடைய முதல் படைப்பு கவிதை வெளியாகியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தோழி குங்குமம் இதழிலே 20,000 ரூபாய்க்கான பரிசை அவர் வென்றிருக்கிறார். அவரையும் மயிலூர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எப்பொழுதும் போல நமது மேடையை அலங்கரிக்க வந்திருக்கின்ற குழந்தைகள், நேற்று 1 மணி நேரம் பெஞ்ச மழையில் கூட உட்கார்ந்துருந்து செலெக்ஷனை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தான் வீட்டுக்கே போனாங்க. ஆக அத்தனை செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதற்கு ஆக்கமளித்த பெற்றோர்களையும் கூட வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்று இங்கே மயிலூர் மன்றத்தினுடைய பாராட்டை பெற வந்திருக்கின்ற நமக்கெல்லாம் அறிமுகமான முதுகலை தமிழாசிரியர் நான் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மரியாதைக்குரிய திரு ராஜசேகர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இனிய தமிழால் மட்டுமல்ல, வள்ளுவரின் குரலாலும் மாணவர் செல்வங்களை தன் பக்கம் இழுத்தது மட்டுமல்லாமல் அவர்களை குரல் ஒப்புவிக்க வைத்து தான் ஒரு நல்லாசிரியர் என நிரூபித்தவர். அவர்களுக்கு மயிலூர் மன்றத்தின் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு மாணவர், நீங்கள்லாம் பத்திரிகை செய்திகளை பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் ஒரு 7,000 ரூபா இருந்ததை எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பெருமைக்குரிய மாணவன் குரு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து வந்திருக்கின்ற நல்லுள்ளங்களையும் வரவேற்று இந்த வரவேற்புரையை முடித்துக்கொண்டு குழந்தைகளின் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது. பள்ளி குழந்தைகளின் நிகழ்விற்கு முன்பாக தலைமையுரையாற்றுமாறு தலைமை தாங்கியிருக்கின்ற வி.எம். பாண்டியராஜன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறைய பேர் உண்டு, மகிழ்ச்சின்னு உண்டு, நகைச்சுவைன்னு உண்டு, சிரிப்புன்னு உண்டு, புன்னகைன்னு உண்டு. ஆனால் தூய தமிழில் நகைச்சுவை மன்றம் என்ற ஒன்றை நிறுவி மதுரையிலே 1991 அதை நிறுவி அதுக்கு இன்றைக்கு 34 வருஷமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதனுடைய நிறுவனர்
டாக்டர் என் சேதுராமன் சார், மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடைய நிறுவனர், அவர் தான் தொடங்கி வச்சார். அதனுடைய தலைவர் புன்னகை அரசர், நகைச்சுவை தென்றல், கலைமாமணி, முனைவர் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் சார். அமைப்பு செயலாளராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். 34 வருஷமாக அதாவது வி.கே. ராமசாமி ஐயா நடிகர் ஆரம்பித்து சச்சு, மனோரமா, இப்படி எத்தனையோ பேரை சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ பேரையும், சார்லி, சின்னி ஜெயந்த், தியாகு, செந்தில், இப்படி எல்லா நடிகரையும் கூப்பிட்டு வந்தாச்சு, மௌலி. அதனால் அந்த பெருமைக்குரிய நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நான் இன்று மகிழ்வோர் மன்றம் என்ற ஒரு மாபெரும் நகைச்சுவை மன்றத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனர்கள் எனது அருமை சகோதரர் டாக்டர் சி. ஸ்ரீ வெங்கடேஷ். அவரை நான் சின்ன இளம் வயதிலிருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் பயின்றார். அவருடைய மனைவியார் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களையும் வணங்கி இதை அருமையாக இயக்க கொண்டிருக்கக்கூடிய, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறான் 10 நாளில் காணா போயிடுது, கல்யாணம் பண்ணுறான், எத்தனையோ பிரச்சனை இடத்துல வாழ வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நகைச்சுவை மன்றம் என்ற மகிழ்வோர் மன்றத்தை இவ்வளவு சீரும் சிறப்பாக நடத்தி 83வது மாத கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்குன்னா 100வது மாத கூட்டத்துக்கு நான் பார்வையாளராக தான் வருவேன்றதை உங்களை சொல்லிக்கிறேன். அதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் தா. காளிதாஸ், பா. ஜான் கென்னடி, காப்பாளர்கள் நா. மோகன்ராஜ், தா. சேர்மத்துறை, ஆ. துரைராஜ், யோ. செல்வின், ஆலோசகர் மா. ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் மனதார வாழ்த்தி, இன்றைய தினம் பல அலுவலுக்கு இடையில் நம்மையெல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி, சில திறமையாளர்கள் சில இடத்தில் பாதிக்கப்படுவார்கள். அது காலத்தின் விதி, அது சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல திறமை இருக்கும், ஆனால் அவங்கள சபை ஏற்றுக்காது. அது மாதிரி அவர் சன் டிவிக்கெல்லாம் போயிட்டு வந்தார், கொஞ்சம் சாதிச்சிருக்கணும். ஆனால் சாதிக்க அங்கே எத்தனை போட்டி நடத்துகிறாங்க, அங்கே எத்தனை கட்சி நடத்துகிறாங்கன்னு தெரியலை. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட, இருந்தாலும் தன்னம்பிக்கையாக தன்னை உயர்த்தி கொண்ட மதுரை மண்ணின் வேந்தன் என் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமாற வாழ்த்தி, இந்த விழாவில் முன்னிலை வைக்கக்கூடிய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்களை வணங்கி, எல்லா பொழுதும் நல்பொழுது என்று நினைத்தாலும் இன்றைய பொழுது மகிழ்வான பொழுது என்று நினைத்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி என் தலைமை உரையை தொடங்குகிறேன். நகைச்சுவை மன்றம் என்பது எங்க மாதிரி ஆஸ்பத்திரி நடத்துகிற ஆளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா வியாதி போயிடும். அப்போ நாங்கள் யாரை வைத்தியம் பார்க்குறோம், ஊசி போடுறது. இருந்தாலும் பரவாயில்ல, 10க்கு 1 போனால் பரவாயில்ல, எப்படியாவது உங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு சொல்லி மதுரையில் டாக்டர் சேதுராமன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை 34 வருஷமாக நகைச்சுவை மன்றத்தை நடத்தி கொண்டிருந்தாலும், இங்கே கோயில்பட்டியில் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் சி. ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் டாக்டர் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களும் இந்த இடத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி 1% எடுத்து இந்த நகைச்சுவை மன்றத்துக்காக, இந்த மகிழ்வோர் மன்றத்துக்காக செலவழிக்கிறாங்க. அவங்க 1% எடுத்து மகிழ்வோர் மன்றத்துக்கு செலவழிச்ச பெருசு இல்லை, அந்த 1% பல உயிர்களை இன்னைக்கு சிரிக்க வச்சுட்டு இருதய வியாதியை காணா போட்டுருச்சு. இல்லாட்டினா நீங்கள் எப்படி வருவீங்க? சில இடத்துல போவாங்க, மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சவன் நிமிர மாட்டேன், இருப்பான். இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவன் 4 பக்கமும் திரும்பி வாசிப்பான். இந்த ஒத்து ஊதுறவன் கீழே கவுத்தி வச்சான்னா இருப்பான். அது மாதிரி இருக்கக்கூடிய சில பேரை இந்த நகைச்சுவை மன்றத்தினால் சிரிக்க வச்சு இன்னைக்கு இதயத்தை மலர வச்ச பாக்கியம் இந்த இடத்துல கிடைக்குது. அந்த பாக்கியத்தினால் உங்கள் வியாதி உங்களை விட்டு அகல்கிறது. அந்த பாக்கியத்தை கொடுத்த இந்த மகிழ்வோர் மன்றத்துக்கும் மனதார வாழ்த்தி, என்னுடன் வந்திருக்கக்கூடியவங்க முக்கியமானவங்க எல்லாம் அரசு பணியிலிருந்து இருக்கக்கூடிய ஆளுங்க இருந்தவங்க. அவங்க என்னுடைய, ஏன்னா இவங்களுக்கும் நான் வரேன், இன்னைக்கு தலைமைக்கு வரேன்னா ஐயா போகிறாங்க நாங்கள் வரோன்னு அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆன அக்ரி திரு ஆறுமுகம் அவர்கள், அடுத்து அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு திரு மாரிமுத்து அவர்கள், அவர் அடுத்து நல்லாசிரியர் விருது பெற்ற மோசஸ் மங்களராஜ் அவர்கள் ஆசிரியராக இருக்காங்க ஒத்தக்கடையில். இந்த நகைச்சுவை மன்றத்தை ஞானசம்பந்த சாரும் நானும் நடத்தினாலும் தங்கு தடையின்றி அதை அருமையாக நடத்தி கொண்டு கூடிய ஒருங்கிணைப்பாளர் இஸ்மத் அவர்கள், இவங்க 4 பேரும் என் கூட வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏனென்றால் ஒரு தொழிலை ஒருவர் செய்யும் போது எத்தனையோ இடைஞ்சல்கள் இருக்கும், ஆனால் நகைச்சுவை மன்றத்துக்கு மட்டும் இடைஞ்சல்லாம் இருக்காது. ஏனென்றால் அது மனந்திறந்து நம் உண்மையை சொல்லக்கூடிய இடம், மனந்திறந்து நம் வெளிப்படையாக பேசக்கூடிய இடம், மனந்திறந்து நாம் மக்களை மகிழ்விக்கின்ற இடம். இந்த இடத்தில்
நாம் எல்லோரும் மகிழ்வாக இருப்போம் என்று கூறி என்னை தலைமையுரை நிகழ்த்தியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அதுக்கு தாமதமாக வந்ததுனால கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய கதாநாயகனையே வரவேற்காமல் போயிட்டோம். இருந்தாலும் தன்னம்பிக்கை பேச்சாளர் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். இல்லை, உங்களால் நாங்கள் இனிமேல் பாதிக்கப்படுவோம் மனசால். நல்ல சந்தோஷமாக கலக்கப்போவது யார், அசத்தப்போவது யார், கலக்கல் மன்னன் அசத்தல் மன்னன் எல்லாத்தையுமே கலந்து இப்போ நம்மளை கலக்கி அவருடைய சிறு கதையின் மூலம் கருத்தை சொல்ல வந்தாலும் அந்த கருத்திலே ஒரு மிக ஆழமான ஒரு விஷயம் இருக்கும். அந்த யூடியூப்பில் ஒரு நிமிஷ கதை தான் சொல்கிறாங்க. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய நிமிஷம் நம்ம பேசலாம். இருந்தாலும் அடுத்த நிகழ்விற்காக போதும் முன் உங்கள் எல்லோரும் உற்சாக கைத்தட்டலுக்கு நாங்கள் அவரை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வினை எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். இந்த கூட்டத்திற்கு தாமதமாக வருகை தந்திருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விரும்புகிறேன். மிகச் சிறப்பான தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு VM பாண்டியராஜன் அவர்கள் பேசுகின்ற பொழுது 100வது மாத கூட்டத்திற்கு நான் பார்வையாளராக வருவேன் என்று சொன்னார். அதை மகிழ்வோர் மன்றம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்களும் சிறப்பு விருந்தினராக இந்த மேடையிலே அமர்ந்து எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் மதுரை நகைச்சுவை மன்றம் தான் எங்களுக்கு ஒரு முன்னோடி. நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோடியான தளம் அமைத்து கொடுத்தது மதுரை நகைச்சுவை மன்றம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் கலைமாமணி ஐயா திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் முதல்ல இந்த மன்றத்தை டாக்டர்கிட்ட பேசி இந்த மன்றத்தை ஆரம்பித்தோம். எனவே மதுரை நகைச்சுவை மன்றத்தை எங்களால் மறக்க முடியாது. மதுரையில் இன்னொரு மன்றமும் நடந்தது, மகிழ்வோர் மன்றம்னு நடந்தது. அந்த மன்றமும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இப்போது அது அங்கே நடைபெறவில்லை. அதனால் 100வது மாத கூட்டத்திற்கு உங்களை சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்களையும் அழைப்போம். ஐயா அவர்கள் இந்த மன்றத்திற்கு 2 முறை வருகை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மன்றம் இன்றைக்கு 83வது மாத கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் முன்னிலை வைக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்கள், நான் முன்னிலை வைக்க எல்லாரும் வந்துருங்க, நான் முன்னிலை வைக்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி இந்த கூட்டத்தை எல்லாம் திரட்டியிருக்காருன்னா அதுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய ரவிச்சந்திரன் காரணம். நாங்கள் இப்போ ஒரு ஐடியா பண்ணிட்டோம், வரக்கூடியவங்களையே முன்னிலையில் போட்டுருவோம், எல்லாரும் இதை மாதிரி கூப்பிடுவாங்க, கூட்டம் வந்துடும் அப்படிங்கிற இதை ரவிச்சந்திரன் ஆரம்பித்து வச்சுருக்காரு. எனவே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சமீபத்தில் தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றிருக்கக்கூடிய என் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்களுக்கு தமிழ் சான்றோன் விருது வழங்கி மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக சிறப்பிக்கின்றோம். அவரையும் அவருடைய வீட்டில் வரலையா, அவரை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். நற்செயல் நாயகன் விருது சமீபத்தில் நீங்கள் அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மாணவர் அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் விட்டு போன 7000 ரூபா மதிப்புள்ள அந்த பையை மறுபடியும் அவர்கிட்டயே கொண்டு போய் ஒப்படைச்ச பெருமைக்கு உரிய அந்த மாணவரை அழைத்து நாங்கள் பாராட்ட இருக்கின்றோம். மாவட்டம் வேறையாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த மனப்பக்குவத்துக்கு அந்த மாணவரை பாராட்ட விரும்புகின்றோம்.
வணக்கம், என் பேர் சரவணகுரு. நான் என்ஜோ காலனி திருமல் நகர்லேருந்து வரேன். சனிக்கிழமை டெஸ்ட்டு முடிஞ்சு மத்தியானம் வீட்டுக்கு போய்ட்டு இருந்தேன். பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் அன்றைக்கி போனேன். அப்போ புது பஸ் ஸ்டாண்டு போய் பெருமாள்புரம் போய் அதுக்கடுத்து தான் என்ஜோ காலனி பஸ் போகும். அப்போ புது பஸ் ஸ்டாண்டு போன பஸ்ஸுலேருந்து எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. அப்போ நான் போய் சீட்டில் உட்காந்தேன். அப்போது ஒரு பர்ஸ் எனக்கு கிடச்சி. நான் இது என்ன பண்ணேன்னு தெரில. யாராவது வந்து கேட்பாங்கன்னு நினச்சி யாருமே கேட்கல. நானாக போய் கொடுத்தாலும் என்னை ஏமாற்றி வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துடலான்னு சொல்லி நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தேன். அங்கே என்னை எல்லோரும் பாராட்டினாங்க, பொன்னாடை போட்டு. வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் சார். தம்பியோட அப்பா வருகை தந்திருக்கிற மாற்றுத்திறனாளி. அவன் நினச்சிருந்தா அந்த பையன் அவன் வீட்டில் பர்ஸை வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான். 7,000 ரூபாயை எடுத்து கொண்டு போயிருக்கலாம். அவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன். அவங்க அப்பா மாற்றுத்திறனாளி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னா அவனை இந்த மாதிரி மாணவர்களை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஊடகம் பூரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அருவாளோடு வந்த மாணவரை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பணத்தோடு கொண்டு போய் கொடுத்த மாணவனை ஃபோக்கஸ் பண்ணலை. அதை நம்ம மகிழ்வோர் மன்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து அவனுக்கு போக்குவரத்து எல்லாமே கொடுத்து அவனை வர சொல்லி அவனை பெருமைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இது விஷயம். அந்த பண்பை இன்றைக்கி நம்ம இளைய சமுதாயத்திட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மெனக்கட்டு இது பண்ணியிருக்கோம். ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாணவருக்கு நற்செயல் நாயகன் விருதை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மதுரை நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு வி.எம். பாண்டியராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்றத்தினுடைய காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிலை வைக்கக்கூடிய மகிழ்வோர் மன்றத்தினுடைய ஆர்வலர், நலம் விரும்பி மதிப்பிற்குரிய திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மன்ற காப்பாளர் திரு செல்வின் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மகிழ்வுரை வழங்க வருகை இருந்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை பேச்சாளர் மதிப்பிற்குரிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு சேர்முதுரை அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவ மாணவியர்களுடைய நிகழ்ச்சி. மதுரையில் இருந்து மகிழ்வுரை வழங்க தன்னம்பிக்கை பேச்சாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் இந்த மேடையை அலங்கரிக்க விரும்பும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருச்சு. 20 பேர். நாங்கள் யாரையும் விட முடியல. 20 மாணவ செல்வங்களையும் தேர்வு செஞ்சுருக்கோம். காலத்தினுடைய அருமை கருதி ஒருவேளை அந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்க முடியல அப்படின்னா ஒரு 4-5 பேருக்கு அடுத்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு முதலாவதாக பேசுவதற்காக பொன் சாய் சரண் எல்எஸ்வி லட்சுமி. வணக்கம். மற்றவர்கள் கண் படுவதை விட மற்றவர்கள் கண்ணாய் துணையாய் இருப்பது இரக்கம். அப்படிப்பட்ட இரக்க குணம் கொண்ட ஒரு மன்னர் பஞ்சாப் நாட்டை ஆண்டு வந்தார். அவர் தான் ரஞ்சித் சிங் என்ற மாமன்னர். அவர் வீரமும் கருணையும் சேர்ந்து கொண்டவர். ஒரு நாள் ஒரு கோச்சி வண்டியில் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவர் கூட எல்லா காவலர்களும் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கல் மண்ணை நெற்றியை தாக்கி விட்டது. ரத்தம் கொட்டிச்சு. ஒரு காவலர் ஈர துணி வச்சு தடிச்சுக்கிட்டு போட்டாங்க. இன்னொரு காவலர் மந்து தேட காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னொரு காவலர் கல் திசையை நோக்கி போயிட்டாங்க. அப்போ அங்கே யாருமே இல்லை. மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருந்தது. இந்த மன்னனை பார்த்தோன்னே கை கூப்பிட்டு கொண்டது. வர்ணா, நீ மன்னித்து விடு. எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் ரொம்ப பசியோடு இருக்கான்.
அவனுக்கு கொஞ்சம் இறந்த படுத்திருக்காக தான் இந்த மரத்தை நோக்கி கல்லெஞ்ச தெரியாமல் உங்கள் நெற்றியை வந்து தாக்கி விட்டது. நீ மன்னித்து விடுங்க மன்னா. அதுக்கு மன்னர் 1000 ரூபாய் பணமும் கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்து காவலர்கிட்ட வீட்டுக்கு போய் விடுறதுக்காக உத்தரவிட்டார். காவலர்கள் யோசிச்சுட்டு தேர்ந்தாங்க. ஒரு காவலர் வந்து, மன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், நீங்கள் இதுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மன்னர், ஒரு மரத்தை நோக்கி கல்லெஞ்சால் அது நம்மளுக்கு கனி கொடுக்குது. மாரடிப்படுத்த மனிதர்கள் நம்ம இருக்க குணத்தோடு இருக்க வேண்டாமா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா உயிர்களை அடுத்தும் இரக்கம் காட்ட வேண்டும். நன்றி. அக்ஷயஸ்ரீ. என் பெயர் அக்ஷயாஸ்ரீ. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏம்மா நான் அது தானம்மா சொன்னேன். பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. அதை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். மண்ணின் வரம், மரங்களை நேசிப்போம், பின் மனித மனங்களை நேசிப்போம், இயற்கையை நேசிப்போம், என்றதை யாசிப்போம். மனிதர்களை மட்டுமல்ல, மரங்களை அழிப்பதும் இனப்படுகொலைதான். மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நீ நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நீ நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. உழைத்து கழித்து வரும்போது சோர்வு நிற்கிடுமே, பசி போக்க பிணியை போக்க கனியை தந்திடுமே. பருவில் கூட்டம் அந்த செல்ல வீடா இருந்திடுமே, பூக்களை தான் பார்க்கும் போது மகிழ்ச்சி பூக்குமே. ஒற்றை காலை நின்று கொண்டு ஊரை காத்திடுமே, ஒற்றை காலை நின்று கொண்டு ஊரை காத்திடுமே. எனவே மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நீ நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. கோடை வெயில் கொடுத்த போது நிழலை தேடுவாய், பொழுமை வந்து சேரும் போது நன்றி பாடுவாய். சாலையோர மரங்கள் நட்டின பயணம் எனக்குமே, வீதி எங்கும் மரங்கள் நட்டின வீடு மகிழுமே. வருங்கால சந்ததிகள் நம்மை புகழுமே, வருங்கால சந்ததிகள் நம்மை புகழுமே. எனவே மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நீ நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. ஓசன் படல ஒட்டையாகி போகதே நடா, உலகம் இப்ப வெப்பமாகி ஆகதே நடா. கார்காலம் கடந்த பின் பிப்பதே நடா, நிலத்தடி நீர் மண்ணுக்குள்ளே இல்லை பாரடா. காரணமா ஒளிப்போ மணி நிலை குறைந்து வருதடா. எனவே மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நீ நானும் நல்லா இருக்க எல்லாம் தந்திடும் அந்த மரத்தை வெட்டாதே மனிதா, மரத்தை வெட்டாதே. நன்றி, வணக்கம். முன்னிலை வகிக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு பரிசு. மாணவன் அந்த மாணவனை பாராட்டி அந்த மாணவனுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கிறார் முன்னிலை வைக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்கள். அவனுடைய நற்செயலை பாராட்டி அவனுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 4000 இந்த மேடையிலே வழங்கி உங்கள் மத்தியிலே வழங்கி சிறப்பிக்கிறார். கேட்காங்களா? ஏன் ரோத்துல பத மாத தொத்து கும்புதான்னு கேட்டாங்களா? அதுக்கு இன்னொருக்கா, இந்த மாடுதான் நேற்று மாமியார முட்டி தடுச்சு. அதான் யார் உங்க அம்மா எழுதி கொடுத்த டைலாக்கா? சரி சரி ரைட்டா. ஒரு கணவர் மனைவி கிட்ட கேட்காங்க, எனக்கு மட்டும் பழைய சப்பாத்தி
குதுக்க ஆனால் அந்த பிச்சைக்காரருக்கு மட்டும் சுட சுட சாப்பாடு போதுதான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, அவை 4 வீட்டுக்கு போய் நம்மளை பற்றி பெருமையாக சொல்ல வேணாமா. அதான் ஒருத்தர் இன்னொருத்த கேட்காந்தா, டே நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போதுண்டா, நீ கண்டிப்பாக வந்ததுனே. கண்டிப்பாடா, உனக்கு ஒன்று கஷ்டம்னா நான் சும்மா இருப்பேனே. ஏ அப்பா, பெரிய பெரிய விஷயமா சொல்றியா தம்பி? அவ்வளோதானே, நன்றி. மேனேஜரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவரும் பேசிக்கிட்டாங்களாம். மேனேஜர் கேட்காங்க, ஆஃபீஸ் பொருட்களை உங்கள் வீட்டுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க? அதுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, ஆஃபீஸ் பொருட்களை உங்களுடையது மாதிரி நினச்சிக்கணும்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். மனைவி கேட்காங்க, என் சமையலை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதுக்கு கணவன் சொல்கிறாங்க, வீட்டு பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஜோசியரும் ஜோசியம் பார்க்க வந்தவங்களும் பேசிக்கிட்டாங்களாம். ஜோசியர் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தையோட ராசிப்படி சீனாவில் தான் பேர் வைக்கணும். அதுக்கு ஜோசியம் பார்க்க வந்தவங்க சொல்கிறாங்க, அவ்வளவு தூரம்லாம் எங்களால் போக முடியாதுங்க, இந்தியாவிலேயே பக்கத்தில் எங்கேயாச்சும் வைக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஜோசியரே. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. மனைவி சொல்கிறாங்க, என்னங்க 4 டூத் ப்ரஷ் வாங்கிட்டு வர சொன்னால் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அதுக்கு கணவன் சொல்கிறாங்க, குடும்பம் முழுவதும் உபயோகிக்க ஒரே ஒரு டூத் ப்ரஷ்னு விளம்பரம் போட்டாங்க, நீ பார்க்கலையா? நன்றி. தனுஷியாவை மாலை வணக்கம். எப்போதும் நம் எப்போதும் நம் மனதில் நிற்க வேண்டியது அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு, நம்முடனே வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது மறந்து போச்சு. சரி, அடுத்து. நன்றி, நன்றி, வணக்கம். முன்னிலை வைக்கக்கூடிய திரு ராஜமீரா. வைரமுத்து கவிதை. 5 பெரிது 6 சிறிது, சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இரைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமா? இன்னொன்று, பறவைக்கு வேட்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாதிருப்பது காட்டுக்குள் தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. பூகம்பம் வருதெனில் அலைப்பாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், அறிவில் 6 பெரிதா 5 பெரிதா? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம். ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும். எவளேனும் ஒரு தாய் விலங்குக்கு பாலூட்டியதுண்டா? சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. நன்றி. மகிழ்வோர் மன்றத்துக்கு வாங்க, மகிழ்ச்சியாக போகலாம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்வோம். மணிஷ். நான் இன்று தாராபாரதி எழுதிய பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடலை பாட வந்துள்ளேன். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் முடுத்திய நூலாடை. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் முடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய
ஹரிராம். என் பெயர் ஹரிதாமதுஸ்ரீ. நான் ஈவ்யாவல் முத்து துவக்கப்பள்ளியில் படிக்கிறேன். சொன்னது என்ன சொன்னது என் வாழ்க்கை என்ன சொன்னது மோதி பார்க்க அலைகள் சொன்ன முட்டி பார்க்க பிதைகள் சொன்னது தொட்டு பார்க்க தண்ணீர் சொன்ன தோண்டி பார்க்க வானம் சொன்ன மௌனம் காக்க மலைகள் சொன்ன மறந்திருக்க வைரம் சொன்ன தட்டி திறக்க காற்றும் சொன்ன ஜோதி வளர்க்க தீயும் சொன்ன காயம் கற்க சிலைகள் சொன்ன மாயம் கற்க வானோர் சொன்ன இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது. சுவாசிக்கும் குழந்தை வாழும் வாசிக்கும் குழந்தை வளரும். எல்லாரும் புக்கு வாசிங்க. நன்றி வணக்கம். ஏ அப்பா, அம்மா யார் சொல்லி கொடுத்தா இது? பாப்பா யார் சொல்லி கொடுத்தா? கவிதா டீச்சர் வந்திருக்காங்களா? கவிதா டீச்சருங்க வந்திருக்காங்களா? எங்கே கூப்பிடு பார்ப்போம், மைக்கில் கூப்பிடு. அந்த இருக்காங்க அந்த இருக்காங்களா? இங்கே வர சொல்லு, மேடைக்கு வர சொல்லு. கவிதா டீச்சர். வாங்க, நீங்கள் வந்து அந்த பரிசை கொடுங்க. தொடர்ந்து சிவசக்தி. கவிழ்ந்த மொழியாம் கம்பன் கவி பிடித்த மொழியாம் எம் பாரதி கற்சித்த மொழியாம் என் அன்னை தமிழை வணங்கி அவையோருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். புத்திமதி கூறும் பெட்டகமும் இதுவே, புத்தியை கூர்மையாக்கும் நூலகமும் இதுவே. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகம் மனிதநேயம் மரங்கள். இதை எழுதிய ஆசிரியர் லூர்தியஸ் ராஜ் அவர்கள். நடக்கும் மரங்கள், கை காட்டும் மரங்கள், மேலும் கீழும் வளரும் மரங்கள் அப்படின்னு இதில் நிறைய கதை இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை தண்ணீர் தாங்கி மரம். நான் அந்த கதையை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிற அவங்க அக்காவை பார்க்க வராங்க, அவங்க தங்கச்சி. அப்போ வந்து அக்கா வந்து எல்லா இடத்தையுமே கண்காணிச்சிட்ருக்காங்க, தங்கச்சி எல்லா இடத்துக்குமே கூடயே போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு அந்த டம்ளரை அங்கேயே வச்சுட்டு போகிறா. அதில் மீதி தண்ணி இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாருமா, நீ வந்து தண்ணியை வீணாக்க கூடாது, உனக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி பிடிச்சு குடிக்கணும் அப்படின்னு அறிகுறை சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பாத்ரூம் சைடு வந்தால் அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து டேப்பை திறந்து விட்டுட்டு குளிச்சிட்டு இருந்தாலாம். அவகிட்ட போய், இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தண்ணி ரொம்ப வீணாகுது, நீ வந்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சு வச்சு குளிக்கணும் அப்படின்னு அவகிட்டயே அறிகுறை சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. அவள் எப்படின்னா டேப்பை திறந்து விட்டுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தண்ணி ரொம்ப வீணாகுது, நீ ஒரு கப்பில் பிடிச்சு வச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்காரர் வந்து தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தண்ணி ஊற்றமும் தண்ணி நிறையா வீணாகுச்சா. அவங்கக்கிட்ட போய் கேட்காங்க, ஐயா, நான் உங்ககிட்ட போன மாதமே சொட்டு நீர் குழாய் வந்து அமைக்க சொல்லியிருந்தேன்ல, ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு கேட்கும்போதும் அவங்க சொல்கிறாங்க, அம்மா, நான் போன மாதமே என் மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கம்பெனிக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த கம்பெனிக்காரர் தான் வந்து இன்னும் எந்த ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கச்சி கேட்காங்க, அக்கா, நீங்கள் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்கும்போதும் அக்கா சொல்கிறாங்க, தண்ணி நம்மளுக்கு கிடைச்ச அரும்பெரும் செல்வம், அதை வந்து நம்ம பத்திரமா சேமித்து வருங்கால சமுதாயத்திற்கு பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து தங்கச்சி சொல்கிறாங்க, ஆமாக்கா, நான் வர முழு பார்த்தேன், மக்கள் வந்து தண்ணி லாரி பின்னாடி ஓடிட்டு இருந்தாங்க, ஏன்னு கேட்க முழு வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி லாரி வருது, தண்ணி பத்த மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அக்கா சொல்கிறாங்க, பாத்தியா, இப்போயே நகரத்தில் எவ்வளோ தண்ணி தட்டுப்பாடுன்ட்டு சில மரங்கள் செய்வதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கும் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. அப்போ தங்கச்சி கேட்காங்க, மரங்கள் அப்படி என்ன செய்யுது அப்படின்ட்டு. அப்போ அக்கா சொல்கிறாங்க, பயோபாப் அப்படின்னு ஒரு மரம், அது வந்து அடென்சோனியா
இல்லையா, மங்கி பிரீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அந்த நாட்டிலலாம் வளருது. இது மழை பெய்யும் காலத்தில் வந்து 1,40,000 லிட்டர் தண்ணீரை வந்து சேமித்து வச்சுக்கிறது. வறட்சியான காலங்களில் அதை பயன்படுத்திக்கிறது. தங்கச்சி வந்து 1,40,000 லிட்டர் தண்ணியா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு மரமே தண்ணீரை சேமித்து வச்சுக்கிறதுனா அப்போ மனிதர்களாகிய நாமும் தண்ணீரை சேமிக்கணும் இப்படின்னு இந்த மாதிரி இதில் நிறைய கதை இருக்குது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாசித்து இதில் உள்ள பயன்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. சரஸ்வதி, காமராஜ் இன்டர்நேஷனல். முன்னால வாம்மா, மேடைக்கு முன்னால. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம் வாழ்நாளில் எத்தனையோ பழமொழிகள் பயன்படுத்துகிறோம். அதன் விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. இது 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி என்று கூறினார். ஆனால் இதன் உண்மையான பொருள் 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவது கிடையாது. இதன் உண்மையான பொருள் யார்தனில் ஆடம்பரமான தாய், பொறுப்பற்ற தண்டை, துரோகம் செய்யும் உடன் பிறந்தார், சொல் பேச்சு கேளாத பிள்ளை 5ஐயும் பெற்றால் எவ்வற்ற செல்வந்தனும் ஆண்டி ஆவான். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இதன் உண்மையான பழமொழி 1000 வேர்களை கொண்டு மருந்து தயாரிப்பவன் அரை வைத்தியன் ஆவான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதன் உண்மையான பழமொழி கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகையான கோரை புல். அடை வைத்து பாய் தைத்து படுத்தால் அது கற்பூர வாசனை வீசுமாம். நன்றி. முன்னிலை வைக்கக்கூடிய ராம் கார்த்திகேயன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறாங்களா, அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்களா, எங்க சமையல்காரை நிப்பாட்டிட்டு நானே சமைக்கிறேங்க, எனக்கு எவ்வளோங்க சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்டாங்களாம். அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், ஏன்டா உனக்கு சம்பளம், நீ சமைக்க ஆரம்பித்தாலே இன்சூரன்ஸ் பண்ண பிள்ளை உனக்கு தான். தம்பி முன்னால வா, மேடைக்கு. பேங்க் மேனேஜரும் கஸ்டமரும் பேசிக்கிறாங்களாம். பேங்க் மேனேஜர் கேட்குறாங்களாம், மாடு வாங்க லோன் கேட்குறீங்களே, திரும்ப எப்படிங்க கேட்டுவீங்க? அதுக்கு தான் கஸ்டமர் சொன்னாங்களா, இப்படி கேட்குவீங்கன்னு தெரிஞ்சு தான் சார் கயிறையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். A to Z எழுத்தில் பிக்கு தான் ஜலதோஷம் பிடிக்கும். ஏன்னா ஏசிக்கு நடுவில் இருக்குது. ஒரு மேக்ஸ் வாத்தியாரும் ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிறாங்களாம். அதுக்கு வாத்தியார் கேட்குறாங்களாம், ஏன்டா வெறும் மேக்ஸ் பேப்பரில் வெறும் படியாக வரைஞ்சி வச்சுருக்கேன்னு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஸ்டெப்புக்கெல்லாம் மேக்ஸில் மார்க் உண்டுன்னு. நன்றி, வணக்கம். திருக்குறளில் முதல் 50 அதிகாரம் கேட்டால் சொல்லுவாங்க, என்ன ஸ்டார்ட் பண்ணி விடணும். நீங்கள் கேட்குறீங்களா? 50 மரப்பினும் மத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கு கூன்ற கெடும். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அறிவினுள் ஆகுவதுண்டே பிரிதினுள் தன்னை போல் போற்றா கடை. அதில் இன்னொன்று அறிவினுள் 21வது அதிகாரம். அறிவினுள் எல்லாம் உடையர் பிரினுள் பெண் போற்றா கடை. அது இல்லை. சரி. அதிகாரம் தீவினை எச்சம். 21வது அதிகாரம். அறிவினுள் எல்லாம் தலை. அறிவினுள் எல்லாம் தலையும் பிரிவினும். அவ்வளோதான். மனித வாழ்வில் சிரிப்பு என்பது மிக மிக முக்கியமான அம்சம். குறைந்தபட்சம் அடுத்தவரை காணும் போது ஒரு புன்முறுவலையாவது வெளிப்படுத்தாத மனிதனே இல்லை. காலையில் எழும்போது ஒரு சிரித்த முகத்துடன் எண்ணித்தால் அந்த நாள் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் நல்ல நாளாகவே இருக்கும். சிரிப்பு நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்றால், நாம் எடுத்த புகைப்படங்களை பார்க்கும்போது நாம் சிரித்த முகத்துடன் இருக்கும் புகைப்படம் இருக்கும். அதுவே நம் விருப்பமான புகைப்படமாக இருக்கும்.
இதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகை வழங்கினப்போ அந்த பணத்தை வாங்கி வைத்து பொக்கவாய் தெரிய ஒரு பாட்டி சிரித்த தற்செயலாக எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் முன்னணியில் பகிரப்பட்டு முன்னணியிலிருந்து அந்த திட்டத்தின் விளம்பர படமாகவே மாறிவிட்டது. நவரசங்களில் தனித்துவமான ரசம் என்றால் அது சிரிப்பு தான். எந்த ஒரு விஷயத்தையும் நகைச்சுவையுடன் சொல்லும்போது அது எல்லோரையும் சென்றடையும், சிந்திக்கவும் வைக்கும். உலகையே ஆட்டி பறித்த சர்வாதிகாரி ஹிட்லரை சார்லி சாப்ளின் என்ற நகைச்சுவை கலைஞர் தி கிரேட் டிக்டேட்டர் என்ற படத்தில் நகைச்சுவையாக ஹிட்லரின் கொள்கைகளை விமர்சித்ததிலே சிரிப்பின் மகத்துவத்தை அறியலாம். நாம் சிரிக்கும்போது முகத்தில் 300 தசைகள் அசைகின்றன. உடலிலும் மனதிலும் உள்ள கவலைகளையும் அழுத்தங்களையும் வெளியேறுகின்றன. குறிப்பாக முகத்தில் உள்ள தசைகளும் நெஞ்சு தசைகளும் பலம் பெற்று ஆரோக்கியத்தை தருகின்றன. நாம் சிரிக்கும்போது மூச்சை உள்வாங்கிக் கொள்ள முடிவதால் உடல் ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொள்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பல பெரும் நகரங்களில் எல்லோரும் ஒன்று கூடி சிரிப்பதை ஒரு பயிற்சியாக மேற்கொண்டுள்ளனர். அதனால் எல்லோரும் வாய்விட்டு சிரித்து நோய் வீட்டில் வாழ்வீர் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு. அன்னை தமிழே அருளோவியமே. முன்னால் எல்லாரும் முன்னுக்கு வரணும்டாமா, மேடையை கொடுக்கும். வாங்க முன்னுக்கு வாங்க. அன்னை தமிழே அருளோவியமே, என்னை இங்கு பேச வைத்த கன்னி தமிழே, கணினி தமிழாய் உலகெங்கும் சிறந்து விளங்கும் உன்னை வணங்கி தொடங்குகிறேன் அருள்வாய் தாயே. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மகஸ்ரீ. நான் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசா வித்யாலயா பதன்ம மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் தங்கள் மத்தியில் சிரிப்பு பற்றி ஒரு கவிதையை கூற வந்துள்ளேன். இதயம் என்றால் துடிப்பு வேண்டும், கப்பல் என்றால் துடுப்பு வேண்டும், அறிவு என்றால் படிப்பு வேண்டும், வாழ்க்கை என்றால் சிரிப்பு வேண்டும். கருமை கண்ணுக்கு சிரிப்பு அழகு, கவலை மறந்து விட்டால் மனம் அழகு, பல பலனை இருந்தால் முகமழகு, கலகலனை இருந்தால் வாழ்க்கையே பேரழகு. முதல் பார்வையின் ஈர்ப்பு சிரிப்பு, உதடுகளின் பரிசு சிரிப்பு, மொழி தெரியாத குழந்தை சிரிப்பு, வழி கொடுக்காத ஆயுதம் சிரிப்பு, வழிமறக்கும் மருந்து சிரிப்பு, வலியால் நிரப்பப்பட்டது, கண்ணீரால் நிரப்பப்பட்டது வாழ்க்கை, அதை நீ சிரிப்பால் நிரப்பிவிடு, பிறரை சிரிக்க வைத்துவிடு. நன்றி. சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் விவசாயி இருந்தாரா. அந்த விவசாயிக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சான். அந்த தோட்டத்தில் அவர் தினமும் தண்ணி ஊற்றுவாராம். அப்போது அவர் 2 பானை வச்சுருந்தாராம். அந்த 2 பானையில் ஒன்று மட்டும் உடஞ்சி போச்சு. அப்போது அவர் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாள் அந்த பானையிலேருந்து தண்ணி சிந்திக்கிட்டே இருந்துச்சான். அவரை பார்த்துட்டும் எதுவும் நடக்காத மாதிரி போனாராம். அப்போது அவங்க மனைவி தினமும் கேட்டாங்களா, ஏங்க நீங்கள் இந்த ஓட்ட பானையை வச்சுக்கிட்டு தினமும் தண்ணி எடுக்கீங்க, எப்பயாச்சும் 5 தடவை தானே எடுப்பீங்க, இப்போ தினமும் 8 தடவை எடுக்கிறீங்களே, அந்த ஓட்டப்பானையை மாற்றினா என்னவான்னு கேட்டாராம் அந்த மனைவி. அப்போது கணவன் சொன்னாரா, இங்கே வா, இந்த ஓட்டப்பானையால் எவ்வளோ நன்மை நடந்துக்குன்னு உனக்கு காற்றேன்னு அவள் அந்த குளத்துக்கு கிட்ட கூட்டிகிட்டு போனாராம். அந்த குளத்துக்கு கிட்ட வரிசையாக பூவாக முளைச்சிருந்துச்சான். அப்போது அந்த கணவர் சொன்னாரா, அந்த ஓட்டப்பானையிலேருந்து தண்ணி சிந்தினதுனால தான் இவ்வளோ பூ முளைச்சிருக்குன்னு சொன்னாராம். அப்போது அந்த மனைவி ஒரு பூவை மட்டும் தொட்டாளாம். அதுலேருந்து ஒரு தேவதை வந்துச்சான். அந்த தேவதை சொல்லிச்சான், என்னை நீ விடுவிச்சிட்ட, அதனால் நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு தர விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு தண்ணி குறையாத கிணத்தையும் அப்புறம் அந்த ஓட்டப்பானையை சரி பண்ணி கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் அவங்களோட கணவன் சொன்னாராம், இதான் நான் சொன்னேன் இல்லை, அந்த ஓட்டப்பானையை நான் மாற்ற மாட்டேன்னு. அதுக்கு அந்த கணவன் சொன்னாராம், எது நடந்தாலும் நல்லதுக்கே. நன்றி, வணக்கம். சம்யுக்தா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி. இப்பொழுது ஒரு சிறிய கதை கூற வந்துள்ளேன். ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு முதலாளி அவங்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு
நான் வந்து அடுத்த எம்டியை தேர்ந்தெடுக்க போகிறேன், அதனால ஒரு போட்டி மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் ஒவ்வொரு விதையை கொடுத்துட்டு நீங்கள் என்னை வந்து 6வது மாதம் கழித்து என்னை பாருங்கள், நான் அது எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும், அவங்க தான் என்னோட அடுத்த எம்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் ஒவ்வொரு விதையை கொடுத்தாராம். அடுத்து அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் அது நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க மனைவி கிட்ட போய் சொன்னாராம். அவரும் டெய்லி தண்ணி ஊற்றி பார்க்காராம், செடியை அந்த விதையை நட்டிட்டு, ஆனால் அது வளரவே இல்லையா. அதுக்கு ஆனால் ஆஃபீஸில் வந்து எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இலை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இவருக்கு மட்டும் ரொம்ப வருத்தமாக இருக்காமா. அதுக்கப்புறம் 6வது மாதம் வந்துச்சான். ஆனால் அவருக்கு எந்த இலையும் செடியாக வளரலையா. அப்போ வந்து மனைவி கிட்ட வந்து கேட்டாரா, நம்ம தொட்டியில் தான் வெறும் தொட்டியாக இருக்குல்ல, இதை நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், நம்ம நேர்மையாக தானே தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோம், நேர்மையாக தானே தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம நேர்மையாக தானே இப்போ செஞ்சுருக்கோம், நீங்கள் அதனால் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் கொண்டு போனாராம். அங்கே ஆஃபீஸில் எல்லோரும் பெரிய பெரிய செடியாக வச்சுருந்தோன்னே இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். அடுத்து அந்த ஆஃபீஸோட எம்டி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இவரை மட்டும் வர சொல்லி, என்னது இது நீங்கள் வெறும் தொட்டியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வந்து அவர் சொன்னார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த முதலாளி சொன்னாரா, நம்ம ஆஃபீஸோட அடுத்த எம்டி இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். என்ன நீங்கள் அவரை போய் தேர்ந்தெடுக்கீங்க, அவருக்கு தான் செடி எதுவுமே வளரல, எங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு அந்த முதலாளி சொன்னாரா, நான் கொடுத்தது உங்களுக்கு வேக வச்ச விதை, அதை நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் வளராது, நீங்கள் அது வளராதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த வேறு கடைக்கு போய் வேறு விதையை வாங்கி நட்டி நீங்கள் ஏமாற்றி கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் இவர் மட்டும்தான் நேர்மையாக செஞ்சுட்டு வந்திருக்காரு, அதனால இவர் தான் நம்ம அடுத்த எம்டி அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நேர்மையாக இருந்தால் எதையும் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிறாங்களா. ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, சார் டெஸ்ட் பேப்பரில் மட்டும் முட்டையை போடாதீங்க சார், ஏன்னு சார் கேட்குறாராம். சார் அதுவா, புரட்டாசி மாதம் வீட்டில் வரதான் சார் திட்டுறாங்க சார் வீட்டில், அதனால் பேப்பர்லேயும் முட்டை போடக்கூடாதுன்னா. சரி. 2 பேர் பேசிக்கிறாங்களாம். ஒருத்தவங்க கேட்காங்க, உன் மனைவி ஏன் எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்காங்க. அதுவா, தெரியாம தானம்மா கோபத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதனால தான். பேங்க் மேனேஜரும் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நிர்வாகிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு பரிசினை வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நகைச்சுவை மன்றத்தின் சார்பாகவும் அதை நிறுவிய டாக்டர் சேதுராமன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் சார்பாகவும் இந்த நிகழ்வை இங்கு ஒரு ஞான சம்பந்தனை நான் இங்கே பார்த்தேன். அன்புக்குரிய சகோதரர் ஜான் கணேஷ் அவர்கள் மிக அழகாக தெளிவாக பிள்ளைகளை ஊக்குவிச்சு, அதாவது நகைச்சுவை சின்ன பிள்ளைகளை பேச வைக்கிறது வந்து ஒரு தெய்வ கலை, அதை அழகாக வர்ணித்து கொடுத்து அந்த பிள்ளையை மூஞ்சி கோணாமல் செய்து கொடுத்த அன்புக்குரிய பொறுப்பாளர் திரு ஜான் கணேஷ் சார் அவர்களை எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் இஸ்மத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கு கேட்டுக்கிறேன். இந்த 83 மாத கூட்டத்தில் நம்ம பொன்னாடைங்கிற பழக்கத்தையே ஏற்படுத்தலை. மதுரையிலிருந்து வந்து நம்ம மன்றத்தினுடைய நிறுவனர் அவர்கள்ட்ட ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கேட்டதுனால இதை வந்து உங்களுடைய அனுமதியோடு இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்கிற உண்மைதான், இது என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஆனால் மதுரை கலாச்சாரம் வந்து பொன்னாடை பற்றி கௌரவிக்கிற கலாச்சாரம், அதை நான் இங்கே இன்னைக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்த தடவை செய்யலைன்னா கோச்சுக்காய்ங்க. அடுத்து எங்களுடைய
அது மாதிரி நான் பார்த்தேன். இந்த பையனை வச்சுட்டு அந்த ஒரு பாட்டெல்லாம் பாடினார் இன்ஸ்பெக்டர் ஹரி. ஹரி வந்து சிங்கம் படத்தில் இவர் போட்ட மாதிரியே மீசையெல்லாம் வச்சுருப்பார். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பையனை என்கரேஜ் பண்ணும்போது ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்திருக்காரு. அதே இந்த மகிழ்வோர் மன்றத்தில் அவனை மதுரை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக அருமைக்குரிய எங்கள் அக்ரி ஆஃபீஸர் திரு ஆர்மோகன் சார் அவர்கள் கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவை மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் 4 பேருக்கும் சிறப்பு பரிசு நாங்கள் வந்து பொன்னாடை அணிவிக்க மாட்டோம், அதனால் புத்தகங்கள் வழங்குகிறோம். அதனை சிறப்பு விருந்தினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு மாரிமுத்து அவர்கள், மதிப்பிற்குரிய அக்ரி ஆறுமுகம் அவர்கள், மதிப்பிற்குரிய மோசஸ் மங்களராஜ் அவர்கள், உரைக்கான நேரம்